நீங்க திருப்தி படுற மாதிரி மேனேஜர் அனுப்பி வச்சிருக்கேன். சந்தோஷம் தானே? மம்மி, ஆஷா வந்தாளா? பாவம், உனக்காக அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவா? அவங்க டேடி திட்டுனதுனால கடைசி நேரத்துல அவ வீட்டுக்கே போயிட்டா. ஹலோ, ஹாய் ஆஷா, நான் ஷீலா பேசுறேன்டி. மெனி மெனி தேங்க்ஸ் ஷீலா. என் பிறந்த நாளைக்கு நீ வருவேன்னு காத்திருந்தேன் பாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆஷா, ஐ எம் சாரி டி. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் சாரி ஒண்ணு கத்து வச்சிருக்கேன். உனக்கும் தீபக் தானே முக்கியம், நான் இல்லையே. ஆஷா ப்ளீஸ், சொல்றது கேள. உனக்கு ஒரு லவ்வர் இருந்தா நீயும் இப்படிதான் பண்ணிருப்ப. அது ஒண்ணு தாண்டி எனக்கு குறைச்சல். ஹலோ ஹலோ, ஹலோ 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 ஹலோ, ஆஷா ஆஷா, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. ஹலோ ஆஷா ஆஷா, ப்ளீஸ். ஹலோ ஹலோ. ச்சே, இந்த நேரம் பார்த்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏ மிஸ்டர். என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். என்ன வேணும்? ஒரு 5 கிலோ பாமாயில் வேணும், தர முடியுமா? கேள்விய பாரு, பெரிய கோட வெள்ளலாட்டம். சரி, விஷயத்த சொல்லுங்க. பெருசான விஷயம் இல்ல சார், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, மாத்தி கொடுங்க. ப்ளீஸ், டயர் தானே மாத்தி கொடுக்க சொல்றேன். இந்தாங்க சாவி, டிக்கிலே சாக்கி இருக்கு. பார்த்தா பாட்ட சாட்டமா மிஸ்டர் மெட்ராஸ் மாதிரிதான் இருக்காரு. பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவன் சரியான கல்யாணராம. இவன் நிறைய பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஓடி போயிடுவான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட்டதே இல்லை. ஏய், அப்படியா? சரி, அப்புறம் நேரமா லாட்ஜுக்கு போலாம் வா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்ற முழு நம்பிக்கையிலதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்களதான் நான் பகச்சுக்கிட்டு உங்க கூடயே வந்துட்டேன். அப்படின்னா இன்னும் என் மேல உனக்கு முழு நம்பிக்கை வரல, அப்படிதானே? பாத்தீங்களா பாத்தீங்களா? It is a peculiar case, I think so. ஆமா, எப்படி ஆச்சு? கடைசியில சரோஜான்னு ஒரு பொண்ணை காதலிச்சா. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா, சர்வமதமும் சம்மதம். சரோஜா எப்படி இருக்க? சரோஜாவை தெரியுமா? தெரியும் மாவா, இவ பழைய பெருச்சாடிச்சாடியாச்சே. இல்ல சரோஜா, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது செட்டியாரே. எங்களுக்கு ஒரு ஏசி ரூம் கொடுங்க. தர்றேன். ஆனா சரோஜா, போலீஸ் தொல்லை இன்னைக்கு அதிகமா இருக்குது. அதனால எதுக்கு நீ இந்த மஞ்ச கைத்தை கட்டிக்க. உஷாரான ஆளுதான் செட்டியாரே நீங்க. அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். அவ இவனை மண்ணில போட்டு அடிச்சுட்டா. அதனால இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கடைசியில அவளே கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டா.
வேணாலும் செய்வேன். அதுக்கு தாண்டி நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். அதுக்காக இந்த பாதி ராத்திரியில என்ன தூங்க விடாம தூங்குறதாவது முழிக்கிறதாவது நான் எப்ப முழிக்கிறனோ அப்ப நீ தூங்க கூடாது. மரியாதை முரட்ட பிடிக்காத. மெக்கானிக் சார், என்னம்மா இவ்வளவு தூரம்? உங்க தம்பிய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. எப்ப பார்த்தாலும் ரோஜா பூவை நீட்டிக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லி என் பின்னாடியே அலையறான். எங்க அப்பா சுபாவம் தான் உங்களுக்கு தெரியும்ல. இனிமே இப்படி என் பின்னாடி சுத்தினா ஹெட் மாஸ்டர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இனிமே அவனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ போமா. இந்த வயசுலயே காதலா? அடிக்காதீங்க. படிக்காம ஐயோ, அடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? குழந்தைய போட்டு எப்படி அடிக்கிறீங்களே? குழந்தை அவன் ராஸ்கல். அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணு பின்னால காதல் கடல் அழைச்சிட்டு இருக்கானா. இவன் தொல்லை தாங்க முடியாம அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சொன்னான். இத அவன் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா இவனை வெட்டியை போட்டிருப்பாரு. மறுபடியும் கம்ப்ளைண்ட் வந்தது, நீ ஒரு வருஷம் வர வேண்டியதுதான். ஜாக்கிரதை. அன்னைக்கு பார்த்தா அதே மிஸ்டர் மெட்ராஸ் தான் இவரு. எப்படியாவது இவரை நான் அடைஞ்சே தீர்வேன்.